ஹலோ ருவான், ஐம் நவீன். வெல்கம் டு நானாஜி. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, த ஸ்மைல் மேன் இந்த படத்தோட ஆஃபிஷியல் டீசர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து லீட் ரோலாக வந்துட்டு நம்ம சரத்குமார் சார் வந்துட்டு நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தை பற்றி கேள்விப்பட்ட வரைக்கும் இது வந்துட்டு ஒரு த்ரில்லர் ஃபிலிம் தான். த்ரில்லர் ஜானர் தான் இருக்க போகுது. பிகாஸ் வந்துட்டு இந்த தமிழில் பார்க்குறப்ப வந்துட்டு ஒரு மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுது, இது ஏதோ சைக்கோ த்ரில்லர் தாண்டா, ஏதோ ஒரு காப், அது என்ன கிரைம் சப்ஜெக்ட்ல தான் இருக்கு. ஸோ லைக் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம சரத்குமார் சாரும் அண்ட் வந்துட்டு நம்ம அசோக் செல்வனும் வந்துட்டு போர் துளின்னு ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. அதுவும் வந்துட்டு ஒரு சைக்கோ த்ரில்லர் ஃபிலிம் தான். ஸோ அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை கொண்டு போன விதம், அந்த சர்ச் பண்ற அந்த ஸ்க்ரீன் பிளேலாம் இருக்குல்ல, எப்படி அந்த சைக்கோக்களை வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க, அந்த விதத்துல நம்ம சரத்குமார் சார் பண்ண ரோல் வந்துட்டு ஒரு மாதிரி கட் அண்ட் ரைட்டா இருக்கிற ஆளு, ரொம்ப ரகடா ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டா இருக்கிற ஆளு, சிறுமுஞ்சா இருக்கிற ஆளு, அந்த அந்த மாதிரி காப்பு. ஸோ அந்த அந்த ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கும். ஸோ அதனால படமே நல்லா இருந்துச்சுங்க. ஸோ அவரே அந்த இன்னொரு அதே மாதிரி ஜானர்ல இன்னொரு படம் பண்றப்போ லீட் ரோலா நடிக்கிறப்போ, ஸோ அது ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு கொடுக்குதுங்க. எப்படி இருக்க போகுது, பேசிக்கா எனக்கு வந்து இந்த கிரைம் சப்ஜெக்ட், இந்த கிரைம் த்ரில்லர் சப்ஜெக்ட், முக்கியமாக இந்த சைக்கோ த்ரில்லர் சப்ஜெக்ட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கரெக்டாக எடுத்தாங்கன்னா வந்துட்டு நல்லா வரும். அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சரியாக ஒர்க் அவுட் ஆகி வந்துட்டு நம்மளே கண்டிப்பாக வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்காதுங்க. ஸோ இந்த படத்தோட த ஸ்மைல் மேன், இந்த படத்தோட ஆஃபிஷியல் டீசர் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டு நம்ம பேசுவோம். லெட்ஸ் வாட்ச். ஸோ டீசர் ஃபார் 1 minute 24 seconds. ஸோ வாங்க பார்த்துருவோம். வித் கவுண்ட் டவுன் 3, 2, 1 கோ. நீங்க பிசிக்கலா நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டு வரீங்க. பட் உங்க அல்சைமர்ஸ் அது ரொம்ப மோசமாயிட்டு வருது. மேக்ஸிமம் 1 year, அதுக்குள்ள உங்க எல்லா மெமரிஸும் அழிஞ்சிடும். இந்த கேஸ் எப்படி ஒரு வாரத்தில் சால்வ் பண்ண முடியும்? He's a copycat killer. பலகாரனை நெருங்க முடியாது. அவனை என் கிட்ட வர வைக்கணும். அடுத்த கொலையை அவனை பண்ண வைக்கணும். அவன் கொலை பண்ண போறவனை அவனுக்கே தெரியாம நான் அவனுக்கு காட்டணும். யார் பண்ண கில்லரு? ஓகே, டீசரில் வந்துட்டு என்ன மாதிரி ஒரு படம், என்ன மாதிரி ஜானர் தான் டீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்துட்டு நம்ம சரத்குமார் சார் வந்துட்டு ஒரு அல்சமரால் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு காப், ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஸோ அவர் வந்துட்டு ஒரு வாரத்தில் ஒரு கில்லர், சைக்கோ கில்லரு. ஸோ அவனை கண்டுபிடிக்கல ப்ராசஸ். ஸோ அந்த கண்டுபிடிக்கிற ப்ராசஸ்ல தான் ஸ்க்ரீன் பிளே இருக்கு. அந்த ஸ்க்ரீன் பிளே எப்படி கொண்டு போகிறாங்க, அதுல தான் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கணும். அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் தான் கதை நல்லா போகும், நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கு. ரெண்டாவது வந்துட்டு அந்த அந்த என்ன சைக்கோ கில்லர், அந்த 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 கில்லரை வந்துட்டு ரிவீல் பண்றப்போ அந்த கில்லர் கேரக்டரும் யார் நடிக்கிறாங்க, அந்த ஆர்டிஸ்டும் வந்துட்டு பக்காவா இருந்துருச்சுன்னா, எதிரே பார்க்கல அந்த ஆளை, இவரது பார்க்கறதுக்கு நமக்கு சைக்கோவா இருக்கு. அது பார்த்தோன்னா அந்த ஆர்டிஸ்டை பார்த்தோம் சைக்கோவா இருக்குன்னா, அந்த மாதிரி ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணணும். அவரோட கேரக்டரும் நல்லா இருக்கணும். அந்த சைக்கோனா அந்த மாதிரி அது லுக்கிலே தெரியணும். சரிங்களா? ஸோ அதுக்குன்னு எல்லா நேரத்துலையும் வந்துட்டு பார்க்கறதுக்கு சைக்கோவா இருக்க சொல்லலை. பட் வந்து அந்த ரோல் வந்துட்டு ப்ராமிசிங்கான ஆக்டர் பண்ணாதான் வந்துட்டு அது கரெக்டாக வரும். நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஆக்டர் பண்றப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஹைப் வரும். பார்த்தீங்கன்னா, இவரை இது நம்ம எதிரே பார்க்கலடா, அந்த மாதிரி தான். ஆனால் சில படத்துலலாம் இது வந்துட்டு ப்ராமிசிங் சரியா ஒர்க் அவுட் ஆகிருக்காது. அதனாலே அந்த படம் வந்துட்டு நல்லா நிறைய பேருக்கு பிடிக்காம போயிருக்குங்க. ஃபுல்லி இந்த படம் வந்து அந்த மாதிரி சொதப்பாது நம்புறேன். சரத்குமார் சார் அவரோட ரோல் எப்பவுமே வந்துட்டு நல்லா தான் இருக்கும் ஆஸ் அ காப்பா. அண்ட் வந்துட்டு இந்த படத்துல எப்படி அவரோட கேரக்டர் இருக்க போகுது ஆஸ் அ காப், அந்த கேரக்டர் ப்ளே பண்ண போகுது, எப்படி யோசிக்க போகுது, அதோடைய இன்டெலிஜென்ட் எப்படி வந்துட்டு இந்த சைக்கோ கில்லரை வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்க போகுது, அது மூலமா ஸ்கிரீன் பிளே, அந்த கதை
கதை இவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்க போகுதுன்றது தான் வந்துட்டு நம்மளுக்கு சுவாரஸ்யமே. ஸோ இந்த மாதிரி படத்துக்கு நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேங்க. ஸோ அடுத்தடுத்து இந்த படத்தில் என்னென்ன அப்டேட் வருதுன்னு கண்டிப்பாக நான் வந்துட்டு வீடியோ மேக் பண்ணி போடுவோம். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க. ஸோ see you next video. Until then, signing off you. I'm Naveen. Take care. Bye.